ஒரு சுவாரஸ்யமான மோட்டிவேஷனல் கதை சொல்கிறேன். இது உங்களை உத்யோகப்படுத்துவதற்காக, உங்களுடைய முயற்சிகளை மேலும் தூண்டுவதற்காகவும் இந்த கதையை உங்களுக்காக உருவாக்கியுள்ளேன். ஒரு சிறிய ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பறக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருந்தது. பறவைகளை பார்த்து வியந்து போய் அவனும் ஒரு நாள் பறவை போல பறக்க வேண்டும் என்று கனவு கண்டான். அவன் தன் வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு மரத்தில் இருந்து குதித்து பறக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் பறக்க முடியவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் அவன் தோல்வியைத்தான் சந்தித்தான். அவன் தோழர்கள் அவனை கிண்டலடித்தனர். ஆனால் அவன் தனது கனவையும் முயற்சியையும் விடவில்லை. பறவைகளைப் பற்றி புத்தகங்களை படித்தான். பறக்கும் பறவைகளை கவனித்து வந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பழைய காகிதத்தை கண்டுபிடித்தான். அந்த காகிதத்தில் பறக்கும் இயந்திரம் ஒன்றை எப்படி செய்வது என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் உடனே அதைப் படித்து அந்த இயந்திரத்தை உருவாக்கத் தொடங்கினான். பல நாட்கள் கழித்து அவன் ஒரு சிறிய விமானத்தை உருவாக்கினான். அவன் அதை உயர்த்திப் பிடித்து ஒரு மலையின் உச்சியில் இருந்துவிட்டான். அந்த விமானம் வானில் பறந்தது. அவன் தன் கனவை நனவாக்கினான். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? கனவுகளை விடாதீர்கள். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம் கனவுகளை விடக்கூடாது. முயற்சி செய்யுங்கள். கனவை நிறைவேற்ற தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். தோல்விகளை கடந்து செல்லுங்கள். தோல்விகள் வந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது. மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள். நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். நீங்கள் வேறு ஒரு மோட்டிவேஷனல் கதை கேட்க விரும்பினால் என்னிடம் கமெண்டில் சொல்லுங்கள்.